ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து மனோகரம் பண்ணலாம். இது வந்து கடலை மாவு இந்த கப்பால் நான் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே மெஷர் பண்ணுறது எல்லாம் இந்த கப் சலிச்சு வச்சுருக்கேன். இதே கப்னால் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, நார்மலாக அரிசி மாவு இருக்கும் இல்லையா, அது உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு வெல்லம், பொடிச்ச வெல்லம். இவ்வளோ தான் நமக்கு இதுக்கு தேவையானது. ரொம்ப ஈஸி இது. இப்போ வந்து இந்த கடலை மாவையும் அரிசி மாவையும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து ஜலம் விட்டு நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். கடலை மாவையும் அரிசி மாவையும் ஒன்றா போட்டுட்டேன். கொஞ்சமாக இதுக்கு நம்ம ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக இது சால்ட்டு போட்டுட்டா போகிறோம், அது ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக. இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து பாகுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த வெல்லமும் அதே தான், அதாவது கடலை மாவு 2 கப்புனா வெல்லமும் 2 கப் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சமாக ஜலம் விட்டு கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கரைச்சி வடிகட்டி பாகு வச்சுக்கலாம். இது போருமான அளவு. இது ஆகட்டும், நமக்கு டைம் சேவ் ஆகும். அதனால இந்த அடுப்பில் இது பாகு கரைஞ்சி மெதுவாக அது ஸ்லோவாக பாகு ரெடி ஆகட்டும். அடுப்பில் ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. இதை நான் மாவு ரெடி பண்ணிட்டேன். இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஹீட்டாக இருக்கிற ஆயில் எடுத்து இதில் விட்டு திருப்பியும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடு ஆறினோடனே இதுக்கு வந்து வெண்ணெய் நெய் எதுவும் தேவையில்லை. இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த பதத்துக்கு அதாவது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நம்ம முறுக்கு மாவெல்லாம் புழிவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சுட்டா போதும். பிள்ளையார் உட்காண்ட்ருக்கார், பிள்ளையார் பிடிச்சி ஃபஸ்ட்டு வச்சுருங்கோ. நம்ம வந்து இந்த தேங்குழல் புழிகிறோம் இல்லையா, இந்த மாதிரி அச்சில் புழியணும். இது வந்து திருநெல்வேலியில் பண்ணுற மனோகரம் ஸ்பெஷல். நம்ம பண்ணுறது வந்து எப்படின்னா, தேங்குழல் ரெடி பண்ணி நார்மலாக முறுக்குன்னு சொல்லுவோம், அந்த தேங்குழல் ரெடி பண்ணி பாகு வச்சு அதை உடச்சி போட்டு அதில் பண்ணுவோம். திருநெல்வேலியில் இந்த மாதிரி கடலை மாவில் தான் பண்ணுவாள். அது வந்து விசேஷங்களுக்கு, ஆயுஷமும் அப்புறம் வந்து கல்யாணம் எல்லாத்துக்குமே இந்த மனோகரம் தான். பணியாரக்காய் பிடிக்கிறதுக்கும் உருண்டை பிடிச்சி வைக்கிறதுக்கும் இந்த மனோகரம் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதை ட்ரை பண்ணலாம். இது ஈஸியாகவும் இருக்கும், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த போஸ்டிங் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டோடு நீங்கள் ரெடி பண்ணலாம். பிகினர்ஸ் பயப்படாமல் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்குது. இப்போ நம்ம இதில் போட்டு ஆயில் ஹீட் ஆகிடுதான்னு செக் பண்ணிவிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். போட்டது இப்படி மேலே வந்துடுச்சுன்னா ஆயில் ஹீட் ரெடியாக எடுத்துன்னு அர்த்தம். இந்த பக்கம் பாகு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா சிம்மில் கம்ப்ளீட்டாக சிம் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்ம 2 வேலையை பார்க்குறோம் இல்லையா, அதனால் இது கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கட்டும். அதுக்குள்ளே இதை பிழிஞ்சிடலாம். பிழிஞ்சிட்டேன். கவனமாக பிழிங்கோ. நிறைய ஆயில் இருக்கும்போது நீங்கள் பிழிஞ்சுட்டே இருந்தீங்கன்னா பொங்கி மேலே வரும். அதனால் கரெக்டான அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே சமயத்தில் ஆயில் ஹீட் ஆன உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம பொரிச்சு எடுக்கும். ஏன்னு கேட்டால் உள்ளே நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக தான். இதை வந்து இந்த ஷேப் அந்த ஷேப் இல்லை, ஏன்னா நம்ம அதை உடைக்க தான் போகிறோம். ஆயிலில் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணும்போது அது பிகினர்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவோம். ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு ஆயில் மேலே தெளிச்சிடுதுன்னா அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே. நல்லா வேகட்டும். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. திருப்பி போட்டு நல்லா வெந்தோடனே எடுத்துக்கலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் தப்பு இல்லை, கடலை மாவு தானே. சைட் பை சைடு இதுலேயும் ஒரு கண் வச்சுக்கணும். அப்பப்போ வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் விட்டு நம்ம பார்க்கணும், பாகு பதம் வந்துடுதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இது பார்த்தா எனக்கு தெரியும் இதில் பாகு பதம் இன்னும் வரல. சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் பிழிஞ்சு கொஞ்சம் ஆற விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பாகு அதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இது ரெடி ஆகிடுமோன்னு பயம் இருந்தால் நீங்கள் பாதியில் கூட ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா நம்ம அகெயின் இது பாகு பதம் வச்சு செக் பண்ணி அதில் விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ் போதுமானதாக இருக்கும். இதை நான் இப்போ எடுத்துகிட்டு அகெயின் அடுத்தது எல்லாத்தையும் நான் பிழிஞ்சிடுறேன். லாஸ்ட்டு ஈடு போட்டுன்ட்டேன். இதில் முன்னாடி எடுத்ததெல்லாம் நான் வந்து நல்லா உடச்சி ஆற வச்சுருக்கேன். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்கள் கலர் ரெட்டாக தெரியும், ஆனால் வெளிச்சம் அதிகமாக இல்லாதனால அப்படி இருக்குது.
மீடியமாக தான் இருக்குது. இப்போ பாகு நம்மளோடது ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி உருட்டுற பதம் வந்தால் போதும். இந்த மாதிரி பாகை வந்து நான் பரவலாக இதில் எடுத்து குத்தின்ட்டுருக்கேன். இப்போ அதை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாகை நான் கரெக்டாக வச்சுருக்கனால அப்படியே விட்டுன்ட்டேன். பரவலாக அதிகமாக இருந்ததுன்னு தோணிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் பெரட்டி எடுத்துக்கோங்க. அடிமேலுமா கலரி நம்ம பெரட்டினா தான் உங்களுக்கு வந்து ஈவனாக ஸ்வீட் வந்து இருக்கும். ஒரு ஸ்பூன் இப்போ நெய் விட்டு கூட நம்ம பெரட்டிக்கலாம். பாகு வந்து பதமாக எடுத்ததுனால கெட்டியாகிடும், டக்குன்னு பெரட்டணும். இன்னொரு ஐடியா என்னென்னா, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் இல்லையா, அந்த அடுப்பு மேலே இதை வச்சு எதில் நம்ம போட்டுக்கிறோமோ அதை வச்சு நம்ம பெரட்டும் போது அந்த ஹீட்னால் அந்த பாகு இலகி கொடுத்துட்டே இருக்கும். நம்ம பெரட்ட அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஒரு டிப்பு தான். அது எல்லாம் பெரட்டி எடுத்துட்டேன். கரெக்டாக இருக்குது. அந்த பாகுக்கும் நம்ம பண்ண அந்த தேங்காய்க்கும் கரெக்டாக இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுது. நம்ம லைட்டான அந்த பெரட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறிடும். அதில் லைஸாக ஒரு மாதிரி ஹீட் இருக்கும்போதே 2 கையில் நெய் தடவிட்டு அப்படியே நம்ம ஊற்றி எல்லாம் ஒட்டின்னு இருக்கும் இல்லையா, அப்படி அப்படியே உதிர விட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா எல்லாமே நன்னாமே ஈஸியாக ஆறிடும், செப்பரேட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த பதம் வந்து நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு இந்த பணியாரக்காலாம் பிடிப்போம் இல்லையா, கோபுரம் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு இந்த பாகு பதம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மனோகரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். உருண்டை பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்குது. இப்போவே வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இது ஈஸியாகவும் இருக்கிறதுனால இந்த தீபாவளிக்கு எல்லாருமே இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்வீட் பண்ணலாம். மோஸ்ட்லி நானுமே ஸ்வீட்லாம் அதிகமாக பண்ணது இல்லை, பண்ண தெரியாது, பண்ணதும் இல்லை. நான் ஈஸியான ஸ்வீட்லாம் வரிசையாக நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தீபாவளியை நல்ல ஸ்வீட்டோடு கொண்டாடட்டும். ஹாப்பியாக இருங்கோ எல்லோரும். இதை கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய திருநெல்வேலி மனோகரம் எப்படி இருக்குன்னு எல்லாருமே சாப்பிட்டு பார்க்கணும் இல்லையா. திருநெல்வேலிக்கு போய் சாப்பிட்டாக்க அப்புறம் அவங்க போய் கேட்டாங்க அருவாளை தீட்டி வச்சுட்டு நிற்பாங்க. அதனால் நம்மளே ட்ரை பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகாது. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. டேஸ்டியாகவும் இருக்கும். இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல, சூடாக இருக்கிறதுனால நல்ல டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.